அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த விளையாட்டுத்துறைக்கான விருதுகள் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தமிழகத்தை சார்ந்த 4 பேருக்கு விளையாட்டுத்துறைக்கான விருதுகள் வழங்க போகிறாங்க. சரிங்களா? இதில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு இருந்தது தான் இப்போ மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய செஸ் வீரர் குகேஷ் அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒலிம்பிக்ல வெண்கல பதக்கம், அந்த துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் வின் பண்ண யார், நம்ம மனு பாக்கர் அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஹர்மன் பிரீத் சிங், இந்தியாவோட ஹாக்கி டீமில் விளையாண்ட ஹர்மன் பிரீத் சிங்க்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பிரவீன்குமார், பாரா தடகளத்தில் பதக்கங்களை வாங்கின அவருக்கு. அடுத்தது குகேஷ். இந்த 4 பேருக்கும் பார்த்தோம்னா நமக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது, விளையாட்டுத்துறையில உயரிய விருது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விருதுகள் வழங்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சார்ந்த விருதாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேர் தான். இவங்களுக்கு என்னென்ன விருதுகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குகேஷ் அவர்களுக்கு மேஜர் தியான்சந்த் விருது. அடுத்ததா பார்த்தோம்னா துளசிமதி, நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா. இதுல துளசிமதி பாத்தீங்க அப்படின்னா பாரா பேட்மிண்டன் அப்படிங்கிற போட்டி, இது பேட்மிண்டன் இருக்கு இல்லையா, அதுல துளசிமதி அவர்கள் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் பார்த்தோம்னா தமிழகத்திலிருந்து இவங்க 3 பேருக்கும் அர்ஜுனா விருது அப்படிங்கிறது வழங்க போறாங்க. சரிங்களா? இந்த தமிழகத்தை சார்ந்த விருதாளர்களை தான் இந்த இடத்துல நமக்கு பட்டியலிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு, தமிழகம் உட்பட 4 மாநிலங்கள் கடும் பாதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 440 மாவட்டங்கள்ல சென்ட்ரல் வாட்டர் போர்ட், ஓகேங்களா, அவங்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுல என்ன ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டடான ஒரு ஆய்வு. சரிங்களா? இந்த கிரவுண்ட் வாட்டரை எடுத்து டெஸ்ட் பண்ணி வருஷம் இந்த ஆய்வு அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? இந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆய்வு மத்திய நீர்வளத்துறை சார்ந்தவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த கிரவுண்ட் வாட்டர் எடுத்து ஸ்டடி பண்றப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அலவுடு லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, நைட்ரேட் கண்டென்ட் இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 45 மில்லிகிராம் இருக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணியில 45 மில்லிகிராம் ஆஃப் நைட்ரேட் கண்டென்ட் இருக்கலாம். ஆனால் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல இந்த அளவையும் தாண்டி நைட்ரேட் கண்டென்ட் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் பார்த்தோம்னா இந்த தண்ணியில யுரேனியம் கண்டென்ட் அப்படிங்கிறது கூட அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதான் செய்தி. என்ன காரணங்கள்னால இந்த கண்டென்ட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? நைட்ரஜன் சார்ந்த உரங்கள், யூரியா போன்ற உரங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்துவது. அடுத்தது கால்நடை கழிவுகளை உரங்களாக பயன்படுத்துவது. ஓகேங்களா? கால்நடையோட கழிவுகளை ஒரு டைரக்டா அப்படியே நம்ம உரங்களாக பயன்படுத்துவது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இந்த கழிவுநீர் வெளிப்பாடு அதிகரித்தல் அப்படிங்கிறது, ஓகேங்களா, கழிவுநீர் வேஸ்ட் வாட்டரோட செக்ரீஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனித கழிவு சேமிப்பக கசிவு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா லீக்கேஜஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு மண்ணில் நைட்ரஜன் கண்டென்ட், அதாவது இந்த நைட்ரேட் கண்டென்ட் அளவை விட அதிகமாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 440 மாவட்டங்கள்ல இதே ஒரு நிலை காணப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். வேற என்ன செய்திகள் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள், என்ன திருக்குறள் கொடுத்திருக்காங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒரு திருக்குறளை கொடுத்திருக்காங்க. உட்பகை அஞ்சிதற் காக்க உழைவிடத்து மண்பகையின் மரணத்தேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். தளர்ச்சி வந்தபோது மட்களத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உட்பகையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி அந்த உட்பகை அப்படிங்கிறது நமக்கே பாதிப்பாக வந்து முடியும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருக்குறளின் 883 அதிகாரம் உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து வந்திருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த கேல் ரத்னா விருதுகள் அதை பற்றி பார்த்துருந்தோம். அர்ஜுனா அவார்ட் மொத்தம் 32 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகளை பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விருதாளர்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. போன ரீசெண்டாக முடிஞ்ச குரூப் 1ல. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.